ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல்லு தேங்காய் உடச்சிக்கல்ல, 3 க்ரீன் சில்லி, சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சோயா சங்க் வச்சு ஒரு சூப்பரான குருமா தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி வந்து சோயா சங்க் வந்து 10 மினிட்ஸ் சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஹால் பைசஸ் சேர்த்துட்டு ஆனியன் 2 பெரிய பெரிய ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ளே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்டு போட்டு நமக்கு இது வச்சுக்கோங்க, மீல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கோகனட் பேஸ்ட் உள்ளே சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. கரம் மசாலா உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் 2 பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி லாஸ்ட்டு கொதிக்கிறப்போ லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கொதிக்கிறப்போ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். லாஸ்ட்டு கருவேப்பிலை தூவிடுங்க. சப்பாத்திக்கு இட்லிக்கெலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.